ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து KTM சூஸ் பண்ணி. இது அக்ரெசிவான இன்ஜினும் கிடையாது, குவைட்டான இன்ஜினும் கிடையாது. எங்களுக்கு நார்மலா தெரியுது, உங்களுக்கு அக்ரெசிவா தெரியுது. ப்ரோ பேக் சஸ்பென்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்றாங்க. நான் ஒர்க் ஷாப்ல 8000 கிலோமீட்டர்லயோ. ஆமா ப்ரோ, இது சாதாரண ஸ்பீட் பிரேக்கர்ல போகும்போதே டம்முன்னு அடி வாங்குது. இது இந்த பைக்ல நீங்க அச்சீவ் பண்ண டாப் ஸ்பீட் ப்ரோ. KTMனாலே வந்து மைலேஜ் வந்து யோசிக்கக்கூடாது, மைலேஜ் கம்மியாக தரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? டியூக் 250 எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? கரெக்டான சர்வீஸ் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக இதே தான் நிறையா பேர்ட்ட நான் கேள்விப்பட்டது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இல்லை இப்படி உடச்சி விடக்கூடாது ப்ரோ. இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதுக்கு தான் வருவாங்க. ஹலோ மக்களே, இன்னைக்கு KTMோட ஒரு குவார்டர் லிட்டர் கிளாஸ் நேக்கடு ஸ்போர்ட்ஸ் பைக் டியூக் 250யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டியூக் 250 இருக்கு. ஸோ நம்ம கூட வந்து இந்த பைக்கோட ஓனர் ராம் பிரசாந்த் ப்ரோ இருக்காரு. அவர்கிட்ட இந்த பைக்கை பற்றி டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். ப்ரோ டியூக் 250, ஸோ ஏன் ப்ரோ KTM ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து KTM சூஸ் பண்ணீங்க. ஃபார் இட் ஸ்டைல் ப்ரோ. ஸ்டைல் இதை தவிர வேறு எதுவுமே எனக்கு காம்படிஷனில் எதுவுமே ஸ்டைலில் இதை அடிச்சிக்க முடியாது. டிசைன் ஓகே, டிசைன் லாங்குவேஜ் நல்லாயிருக்கும். ஓகே, KTMல டியூக் 250 ப்ரோ 200 இருக்குது, 390 இருக்குது. நான் ஸ்போர்ட்ஸ் பைக்கு வந்து ஒரு நியூ பர்சன். ஓகே, நான் காமான இன்ஜின் தான் எதிர்பார்த்தேன். அதை வந்து எனக்கு 250 சாட்டிஸ்ஃபை பண்ணதா என்னோட விஷ். அதனால் அதை சூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்ஜினுக்கு வரேன் ப்ரோ. இன்ஜின் வந்து ஒரு 250cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 250cc இன்ஜின் எப்படி இருக்குது உங்களுக்கு? நாட் குவைட் அக்ரெசிவ், நாட் குவைட் காம். இது அக்ரெசிவான இன்ஜினும் கிடையாது, குவைட்டான இன்ஜினும் கிடையாது. ஒரு காமான இன்ஜின் வேர் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் நல்லா கொடுக்கும். உங்களை சடனாக எடுத்தோடனே பயமுடுத்திடாது. KTM இன்ஜின்ஸ் அவங்க கிளைம் பண்ணுறது வந்து சடனாக எடுத்தோன்னே பயமுடுத்தும். அந்த டார்க் வந்து இதில் பெருசாக தெரியாது, ஆனால் இருக்கும், கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நினச்சா பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி நம்ம காமாக ஓட்டினாலும் காமாக ஓட்டிக்கலாம். பாக்கெட் ராக்கெட் ரைட். ஓகே, ஸோ அதனால் இந்த இன்ஜின் உங்களுக்கு நல்லா இருக்குது சிட்டி ரைடிங்க்கு. ஸோ இந்த பைக் வந்து நம்ம சிட்டி யூசேஜும் பண்ணலாம், லாங் டிரைவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கும்போது சிட்டி யூசேஜுக்கு வந்து இந்த இன்ஜின் எப்படி இருக்குது உங்களுக்கு? சிட்டி யூசேஜுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் மட்டும் தான் ப்ரோ மேஜராக தெரியும். காலைல ரொம்ப ஹீட் அடிக்கும். ஒரு டிராஃபிக்கில் போய் நான் நிப்பாட்டினோடனே எனக்கு ஹீட் அடிச்சிடும். ரேடியேட்டர் ஆனார் எல்லாம் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நம்மளை பார்த்துருவாங்க. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ ஷார்ப்பான கார்னரிங்குமே பெட்டராக இருக்கும். ஹைவேக்கு வரேன் ப்ரோ. ஹைவே இது வரைக்கும் லாங் டிரைவ் பண்ணியிருக்கீங்களா? நிறையா போயிருக்கேன் ப்ரோ. அப்போ இருக்கீங்க. இப்போ லாங் டிரைவ் ஹைவேல எப்படி இருக்குது இந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ்? ஹைவேல வந்து உங்களால் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். அட்ட சடன் நீங்கள் எடுத்தோடனே போய் 140லே நான் க்ரூஸ் பண்ணால் முடியாது, கண்டிப்பாக க்ரூஸ் பண்ண முடியாது. ரோட்ஸ் அந்த அளவுக்கு ரோட்ஸ் இல்லை. ஓகே, அதர் தென் நீங்கள் இதோட காம்படிஷனே இல்லை சொல்ல போனால் 150cc R15 பார்த்தீங்கன்னா அடிச்சு போயிடும் உங்களோட டாப் ஸ்பீடில். ஆமாம், அந்த ஆனால் 250 இன்ஜின். ஆனால் இதனால அந்த டாப் ஸ்பீட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களால் 120 வரையும் வாபுலே எல்லாம் க்ரூஸ் பண்ண முடியும். சாலிடாக நான் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதர்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியல. பேக்கில் ஒரு 80+ kgல இருக்கவர் உட்கார வச்சு 120ல க்ரூஸ் பண்ணியிருக்கேன். சாலிடாக போகுது. அவருக்குமே எந்த வைப்ரேஷன்ஸுமே தெரியல. எனக்கு ஹேண்டில் பேர்ஸ்லேயுமே வைப்ரேஷன்ஸே கிடையாது. வைப்ரேஷன்ஸ் இல்லை. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சிட்டிக்கும் ஹைவேக்கும் நல்லா இருக்குது. பெட்டர் ப்ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கம்ஃபர்ட் வரேன் ப்ரோ. ஏன்னா 250cc அது இந்த நேக்கடு பைக் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டி யூசேஜுக்கும் நல்லாயிருக்கும், லாங்குவேஜ் நல்லாயிருக்கும். இந்த சீட்டிங் அப்புறம் ஹேண்டில் பார் எப்படி ப்ரோ இருக்குது உங்களுக்கு? பொசிஷன், ஹேண்டில் பார் பொசிஷன் சரி, நான் உட்கார சீட்டிங் பொசிஷன் சரி, ரெண்டுமே வந்து ஒரு அக்ரெசிவான பொசிஷனாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, வெளியேருந்து பார்க்கும்போது நார்மலாக தெரியுது. நார்மலாக எங்களுக்கு நார்மலாக தெரியுது, உங்களுக்கு அக்ரெசிவாக தெரியுது. வெளியேருந்து பார்க்கும்போது சாதாரணமாக உட்காந்துற மாதிரி. நான் உட்காந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இட்ஸ் லைக் அ கிங் ரைடிங் அ ஹார்ஸ். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ப்ரோ. நான் ஓட்டும் போது எனக்கு வந்து வெளியேருந்து யார் பார்த்தாலுமே அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. அட்ட சடன் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, ஐ ஆம் தி கிங் ஆஃப் தி ரோட். ரைட். ஓகே, KTM பொறுத்த வரைக்கும், டியூக்கை பொறுத்த வரைக்கும் அதானே உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து கிடைக்குது. ஒரு கான்ஃபிடென்ட்டான பொசிஷன். ஓகே, சூப்பர். ஸோ கம்ஃபர்ட்னா நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ப்ரோ. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு? சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் உட்காந்தவங்க சரி, எனக்குமே ஃப்ரண்ட்லேயுமே சரி, எங்கேயுமே எனக்கு வந்து அந்த சடன் ஃபீல், ஸ்டாப் பண்ணுற ஃபீல் கிடைச்சதே இல்லை. லூஸ் அண்ட் ஸ்டெடியாக இருந்துச்சு. இப்போ அதுவே பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. என்னாச்சு ப்ரோ பேக் சஸ்பென்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நான் ஒர்க் ஷாப் 8000 கிலோமீட்டர்லேயோ. ஆமாம் ப்ரோ, அது எப்படி ஆச்சுன்னு தெரில. அதுக்கு மேக்ஸிமம் நான் வந்து ஸ்டண்ட் பண்ண மாட்டேன். ஸ்டண்ட்டோ இல்லை ரேஷ் டிரைவிங்கோ பண்ணதில்லை. ஒரு டீசெண்டான டிரைவ் தான். அதை ஹைவே ட்ராவல் நிறையா பண்ணியிருக்கேன். தட் டூ நான் ஆஃப் ரோடிங் செக்மெண்ட்லாம் போக முடியாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால நல்லா ஆஃப் ரோடிங் செக்மெண்ட் பெருசாக போனதில்லை. அப்படி இருந்துமே எனக்கு 8000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே எனக்கு இந்த இஷ்யூ வந்துருச்சு ப்ரோ. சஸ்பென்ஷன் செட்டே மாற்றணும் இப்போ.
ஓகே, அப்போ அது பெரிய காஸ்டிங் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, மோர் தென் 5000 வருன்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் சஸ்பென்ஷன் சேஞ்ச் பண்ணணும். சஸ்பென்ஷன் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு உங்கள் வண்டியில். ஸோ நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அதில் இந்த பைக்கில் ஸ்பெசிஃபிக்காக அந்த சஸ்பென்ஷன் இஷ்யூ வந்து இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ஓவராலாக செட்டாக சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் கேட்டிருப்பீங்களே. ஸோ ஓகே ப்ரோ, ஃபீல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னதான் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் பிரேக்ஸ் முக்கியம் ப்ரோ ரொம்ப. ஸோ பிரேக்ஸ் எப்படி இருக்குது? இதில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குது உங்களுக்கு. பின்னாடி ஏபிஎஸ் சுவிச்சபிள் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரேக்ஸ் எப்படி இருக்குது? சூப்பர் மோட்டோ இருக்குது உங்களுக்கு, நீ எப்படி பார்க்குறீங்க? அட்ட சடனாக நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்குள்ளே என்ட்ரியாக இருக்கேன் 250cc. அப்படின்றப்ப வந்து பிரேக்கோட கம்ஃபர்டபுள் இல்லாமல் என்னால் வந்து இவ்வளோ தூரம் நான் ஸ்பீடோ அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் கான்ஃபிடென்ட்டாக என்னால் இதில் டிராஃபிக்கில் வந்து ரன் பண்ணியிருக்க முடியாது, கண்டிப்பாக ஓட்டியிருக்க முடியாது. அப்படின்றப்ப நான் ஓவர் 100ல் வந்து 95 வந்து பிரேக்ஸ் கொடுப்பேன். ஃபுல்லாக நான் டிபெண்ட் பண்ணி பிரேக் அடிச்சேன்னா என்னால் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட முடியும். டூவல் சேனல் ஏபிஎஸ் நிறைய இடத்துல என்னோட லைஃபை இது பண்ணியிருக்கு, காப்பாற்றி கொடுத்துருக்கு. சூப்பர் மோட்டோ மோட் வந்து நான் ஹெலிபேடில் யூஸ் பண்ணேன் ப்ரோ, சிமெண்ட் சர்ஃபேஸில், சிமெண்ட் ரோட்டில். அது என் ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணாப்ல, நான் யூஸ் பண்ணல. அவர் சொன்ன வரைக்கும் அந்த கேடிஎம், அவர் கேடிஎம் யூஸர் தான். அவருக்கு அந்த கேடிஎம் 200 வச்சுருக்காரு. அவருக்கு வந்து அந்த அட்ட சடன்டான டார்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் யூஸ் பண்ணியிருக்கனால அவர் தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி அவருக்கு பெருசாக எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸ்டண்ட்டுக்குமே நல்லா இருக்குது சூப்பர் மோட்டோ மோடு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. ஆஃப் ரோட் ட்ரை பண்ணிருக்கீங்க அப்புறம் சூப்பர் மோட்டோ வச்சு? ஆஃப் ரோடிங் செக்மெண்ட்டே நான் தொடலை ப்ரோ. ஏன்னா இது சாதாரண ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போதே டம்முன்னு அடி வாங்குது இது. ஸோ ஆஃப் ரோடிங் செக்மெண்ட் நான் தொடவே இல்லை. ஆஃப் ரோடிங் சொல்ல முடியாது, செகதியில் ஓட்டும் போதே எனக்கு ரொம்ப ஸ்கிட் ஆச்சு ப்ரோ. டைமென்ஷன்ஸ்க்கு வரேன் ப்ரோ. இப்போ உங்களால் எப்படி மேனேஜ் பண்ணது? வெயிட்டு, ஹைட்டு இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியுது உங்களால்? ப்ரோ 6 months வந்து எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு ப்ரோ. பின்னாடி ஏன்னா ஒரே நிமிஷம், நான் அந்த பைக் ஓட்டும் போது டியூக் 200 ஓட்டினேன். சின்ன பைக்கை ஓட்டுற மாதிரி ரொம்ப ஈஸியாக காம்பாக்டாக இருந்துச்சு. இந்த பைக் எடுத்தோடனே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீல். எனக்கு காலே பேலன்ஸ் ஆகலை ஃபஸ்ட்டு, அதே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கொடுத்துச்சு. பட் ஆனால் டிரைவிங் ப்ரெஷர் நல்லா இருந்துச்சு, வெயிட்டுமே ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டேன். பட் அந்த ஹைட்டு ஒரு இஷ்யூவாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஹைட் இஷ்யூஸ் இருந்துச்சு ப்ரோ, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பழகிடுச்சு. அஸ் அ யூஸராக எனக்கு வந்து எப்படின்னா, நான் வெயிட் வந்து ரொம்ப இவ்வளோ பெரிய வெயிட் நான் ஹேண்டில் பண்ணதில்லை. ஓகே, அப்படின்றனால சாதாரண பார்க்கிங்லேருந்து நான் எடுக்கிறனாவே என் ஃப்ரெண்டை வந்து பின்னாடி புல் பண்ணுறேன். அது ஒரு 6 months இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே எனக்கு இப்போயுமே செட் ஆகலை. டெக்னிக் கற்றுருக்கீங்க, அப்படியே பழகிடுச்சு அவ்வளோதான். கிளச்சை பிடிச்சிட்டு மூவ் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உங்கள் ஹைட் என்ன ப்ரோ? என்ன ப்ரோ 5.6. 5.6 அப்போ ஒரு 5.7 ப்ளஸ்னா எடுக்கலாம், ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வெயிட் ப்ரோ, வெயிட் எப்படி இருக்குது? வெயிட் மேனேஜ்மெண்ட் தான் சொன்னேனே, எனக்கு வந்து பார்க்கிங்லேருந்து எடுக்கும் போதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பைக்கில் நீங்கள் அச்சீவ் பண்ண டாப் ஸ்பீட் ப்ரோ 142. அது வந்து டியூக்கு கிளைம் பண்ணுற வரையும் 135 தான் என் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தான், 250. ஆனால் நான் ரீசெண்டாக இப்போ தான் செயின் லூப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் திண்டுக்கல் ஹைவேஸில் ப்ரோ 142 வித் பில்லியனோட 142 அச்சீவ் பண்ணேன். சூப்பர். நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி லெவல் ப்ரோ. டியூக் கேடிஎம்னாலே வந்து மைலேஜ் வந்து யோசிக்கக்கூடாது, மைலேஜ் கம்மியாக தரும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது? டியூக் 250 எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது? டியூக் 250 32 above அட் சிட்டி நார்மல் டிரைவருக்கு. ரேஷ் டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு என்னால் அஸ்யூர் பண்ண முடியாது. என்னோட இதை சிம்பிளாக உங்களால் கரெக்டான கியர்ஸில் கரெக்டான க்ரூசிங் ஸ்பீடோட நீங்கள் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் சிட்டிஸில், டிராஃபிக்ஸ்லனா கண்டிப்பாக 32 அச்சீவ் பண்ணலாம் ப்ரோ. 32 அச்சீவ் பண்ணலாம். ஹைவேஸ் போயிட்டீங்கன்னா ஹைவேஸ் 35 அச்சீவ் பண்ணும் ப்ரோ. 35 அச்சீவ் பண்ணலாம். ஆனால் யாருமே 32ன்ற சிட்டி மைலேஜ் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. 28, 26 இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க 28, 26. நான் அச்சீவ் பண்ணது காரணம் வந்து நான் தான் சொல்லியிருக்கேன், நான் வந்து என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்கர். ஸோ அதனால் ஒரு லீனியண்டான பவர்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்றப்ப எனக்கு வந்து நல்லாவே மைலேஜ் இருந்துச்சு. அதே மாதிரி ரெகுலர் சர்வீஸும் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுதான் டாபிக். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட சர்வீஸ் ப்ரோ. சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸ் பைக் வாங்கினதுக்கப்புறம் சர்வீஸ் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க? ஏன்னா கேடிஎம் பைக்ஸ் வந்து இப்போ அரௌண்ட் மதுரை ரீஜியனில் வந்து சர்வீஸை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கணும், அதுதான் கேட்குறேன். சர்வீஸ் எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் நல்லாவே பார்த்து கொடுத்தாங்க ப்ரோ. ஓகே, செகண்ட் சர்வீஸில் வந்து எனக்கு இஷ்யூவோட சொல்லி கொடுத்தேன். ரேடியேட்டரில் வந்து ஓவர் நாய்ஸ் கேட்குதுன்னு. எப்படின்னா அப்போ தான் வந்து ரெய்னி சீசன். ஓகே, அப்படின்றப்ப உள்ள ஃபுல்லாக சாண்ட் அடிச்சிருக்கும் போல் சவுண்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். அவங்க அதை அந்த இஷ்யூவை வந்து அவங்க பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்றப்ப நான் வண்டி எடுக்கும்போது எப்படி கொடுத்தேன்னா அதே மாதிரி ஜஸ்ட் வாட்டர் வாஷ் பண்ணி அவுட்ரு கவர் மட்டும் லைட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, ரொம்ப அது பெரிய இஷ்யூ. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் இன்ஜினில் வந்து லீக்கேஜ் தெரிஞ்சு. செகண்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் தான் ஆயில் லீக் ஆகுது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரையும் எனக்கு அந்த இடத்துல இருந்ததில்ல. அந்த ஸ்மெஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 2 to 4 days அப்புறம் போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அட் ஸ்பில் நான் வந்து ஊத்தமோ ஸ்பில்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது அதில் வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்றது. அதுன்ற அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி கஸ்டமர்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லாதனால ஒரு கரெக்டான சர்வீஸ் கிடைக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக இதே தான் நிறையா பேர்ட்ட நான் கேள்விப்பட்டது.
சர்வீஸ் காஸ்ட் ப்ரோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு, செகண்ட் சர்வீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு? 3K வந்துச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ். ஓகே, ரவுண்ட் பண்ணி சொல்கிறேன் 2.8 வந்துச்சு. 3K ஓவராலாக. செகண்ட் சர்வீஸுமே எனக்கு ஃப்ரீ தான். ஒரு 3 சர்வீசஸ் 1 இயருக்கு உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ப்ரோ KTMல. அப்படின்றப்ப 3 சர்வீசஸ் வரும் 1 இயருக்குள்ள. 3 சர்வீசஸ் மட்டும் தான் நான் உள்ளே கொடுத்தேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் உள்ளே கொடுக்கல. ஏன்னா எனக்கு செகண்ட் சர்வீஸ்லேயே அவ்வளோ பேடான இம்ப்ரெஷனுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி என்னால் கொடுக்க முடியல. ரைட். அதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ப்ரோ. அவங்க ஜென்ரலாக செக் பண்ணுறதே நிறைய இடத்துல செக் பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. செக் பண்ணிடுறாங்க. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு லேபர்ஸ்க்கு ஷார்ட்டேஜ் இருக்கலாம், அவங்க இஷ்யூஸ் அவங்களுக்கு. ஓகே, இருந்தாலும் நமக்கு ஒரு நம்ம வெஹிக்கிள் எடுத்துருக்கோம், கொடுத்துருக்கோம். 3 lakh rupees சும்மா இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ சர்வீஸ் டியூரேஷன் ப்ரோ, ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ், அது என்ன இன்டர்வலில் நீங்கள் கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 30 days ஆர் 1000 kilometers கம்ப்ளீட் பண்ணிக்கணும். நான் 30 daysல கொடுத்தேன். அப்போ வந்து ஒரு 850 kilometers தான் ஓடிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து 7000 kilometer ஆர் 3 months. நான் 3 months கரெக்டாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி தேர்ட் சர்வீஸ் வந்து 3 months ஆர் மோர் தென் 12,000 kilometers. சரி ப்ரோ. ஸோ அந்த இன்டர்வலில் உங்களுக்கு அந்த 3 சர்வீஸ் மட்டும் தான் ஷோரூமில் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், மிச்சபடி இந்த சர்வீஸ் பண்ணல. ஓகே, இப்போ ஒரு பைக் இருக்குன்னா அதில் பிடிச்ச விஷயம் இருக்கும், பிடிக்காத விஷயம் இருக்கும். பிடிச்ச விஷயங்கள் சொல்லிடுங்க. பிடிச்ச விஷயம்னு பார்த்தா இதோட டிசைன் லாங்குவேஜ் ப்ரோ. ஓகே, இதோட டிசைன் லாங்குவேஜை வந்து இன்னுமே நான் இந்த செக்மெண்ட்டில் ஒரு 3 lakh செக்மெண்ட்டில் எனக்கு வேறு எந்த வெஹிக்கிள்ஸுமே எனக்கு காமிக்கல. இல்லை. ஓகே, ஒரு நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான், ஒரு நார்மல் டிராஃபிக்கில் போய் நின்னா உங்களை எல்லாருமே ஒரு செகண்ட் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு 5 lakhs இப்போ நீங்கள் கவாஸ்கி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டில் இருக்க லுக் வந்து கண்டிப்பாக தருது. ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் டிசைன் ஸ்ட்ரீட், அதனால் பெஸ்ட்டு. அதே மாதிரி கலரிங் லாங்குவேஜஸ்மே எனக்கு பெஸ்ட் கலர் இது தான் பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கு. இதான் எடுத்தேன். வேறு ப்ரோ? வேறன்னு சொன்னால் பவர். ஓகே, நான் என்ட்ரியில் வரலாம். ஸோ எனக்கு அந்த லோவல் டார்க் தேவையில்ல, கேடிஎம்மோட டார்க் தேவையில்ல. ஒரு நல்ல பவர் ப்ரொடியூஸ். கேடிஎம் லைனப்லே எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டான ஒரு இன்ஜின் அப்படின்னா அதை சொல்லுவோம். பவர்ஃபுல்லான இன்ஜினா 390 போயிடலாம். ஸோ அப்படி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோ வேற பிரேக் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. நான் ஒரு என்ட்ரி லெவல், நான் திரும்ப தான் சொல்கிறேன், நான் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் பைக்கர். எனக்கு எல்லாத்துலேயுமே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது டியூக் 250 தான். சூப்பர். வேற பிடிக்காத விஷயம் நிறையா இருக்குது ப்ரோ. ஆனால் அஸ் அ யூஸராக எனக்கு டெய்லி கம்ஃபர்ட்டில் அதெல்லாம் எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஆனால் பிடிக்காத விஷயங்கள்னால் வந்து சொல்கிறது வந்து இதோட பில்ட் குவாலிட்டி ப்ரோ. பில்ட் குவாலிட்டி நிறைய இடத்துல மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிரும். என்ன ஆயிருக்கு இது பெயிண்டிங் வந்து எனக்கு சடனாக ரிமூவ் ஆயிடுது. பெயிண்டிங்? ஆமாம், இதில் இன்ஜினில் வந்து பெயிண்டிங் ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி நிறைய ஸ்விட்ச் கியர்ஸில் வந்து பார்க்க தான் என்ன ப்ரீமியமாக இருந்தாலுமே கனெக்ஷன்ஸ் வயர்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது ப்ரோ. காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரோ. வெஹிக்கிளோட காஸ்ட் சொல்ல, இதோட ஸ்பேர் கார்டு சொல்கிறேன். என்னோட நான் எடுக்கும் போது வண்டியோட ப்ரைஸ் வந்து 2,48,000 ப்ரோ. ஓகே, ஆன் ரோட் எல்லா ஆர்டிஓ எல்லாமே செட்டில் ஆகி 2,48,000. இப்போ ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 280 போயிட்டு இருக்கு. 280 கிட்ட வந்து 2,80,000 போயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப ஓகே, ஆல் பேரபிள். ஆனால் காஸ்ட் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா இது வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் மேக்கு ப்ரோ, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இல்லை இப்படி உடச்சி விடக்கூடாது ப்ரோ. இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதுக்கு தான் வருவாங்க. என்னன்னாலும் நம்ம பஜாஜ் வந்து இந்தியாவில் அசம்பிள் பண்ணாலுமே இது ஆஸ்ட்ரியனோட இன்ஜின் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுதான் கரெக்ட் கூட. ஏன்னா இம்போர்ட் பண்ணுறாங்களே, எல்லா ஸ்பேர்ஸுமே இம்போர்ட் பண்ணி தான் வரும் பிளான்ட்ல இருந்து. ஓகே, ஆல் பேரபிள், அது வழி கிடையாது. ஓகே ப்ரோ, இதுதான் எனக்கு தெரிஞ்சு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச். மக்களே, டியூக் 250யோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த ஓனர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டியூக் 250 பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை கேடிஎம் பைக் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரோட இஷ்யூஸ், அவர் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுதான் ஓவராலாகவே. ஸோ இந்த டியூக் 250 இல்லை கேடிஎம் செக்மெண்ட்டில் அது பைக் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் யோகேஷ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் ஆட்டோமோட்டிவ் சேனல். இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் ஒன்று சந்திக்கிறேன். Until then, bye bye.